முன்னொரு காலத்துல வைரப்புரம் அப்படிங்கிற ஊர்ல காசிபதி பசுபதி அப்படிங்கிற அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. காசிபதிது பெரிய வீடு, பசுபதிது ரொம்ப சின்ன வீடு. ஒரு நாள் காலையில பசுபதி அவன் மனைவி சுகுணாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியா சுகுணா, இன்னைக்கு எங்க அப்பாவோட வருஷ நினைவு நாள். ஆமாங்க, மாமா மட்டும் இருந்திருந்தா நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ணனை கூப்பிட்டு நம்ம வீட்லயே அப்பாவுக்கு எல்லாத்தையும் செய்யலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க விருப்பங்க. ஆனா மாமாவும் அக்காவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? அவங்க பெரிய வீட்டுக்காரங்க, நம்மளது சின்ன குடிசை. சேச்சா, ஏன் அப்படி நினைக்கிற? அவர் என்னோட அண்ணன், என் கூட பிறந்தவர். அப்பாவுக்கு ஒன்று செய்ய போறேன் அப்படின்னா அவர் வராம விட்டுருவாரா என்ன? நான் கூப்பிடுறேன். சரிங்க, கவனமா போயிட்டு வாங்க. பசுபதி ஆசையா அவங்க அண்ணனோட பெரிய வீட்டுக்கு கிளம்புனா. வீட்டு வாசல்ல நின்னு கதவை தட்டுனா. அப்போ உள்ள இருந்த அவனுடைய அண்ணியோட குரல் கேட்டுச்சு. யாரது? கதவை உடைச்சு போட்டுருவீங்களா என்ன? அப்படின்னு வெளியில வந்தவங்க பசுபதிய பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஓ, நீயா பசுபதி? என்ன காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க? கடன் ஏதாவது தேவைப்படுதா? அவர் வீட்ல இல்லையே. அண்ணன் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணி, நான் உங்களையும் கூப்பிட தான் வந்தேன். 2 பேரையும் கூப்பிட. கூப்பிட வந்தியா? எதுக்கு? உன் வீட்ல ஏதாவது பூஜையா? இல்ல அண்ணி, இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள் இல்லையா? அதான் என் வீட்டுல, அதாவது நம்ம வீட்டுல அதை செய்யலான்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேரையும் கூப்பிட வந்தேன். விஷாலாட்சி அதை கேட்டு சிரிச்சு, என்ன சொன்ன? உன்னோட சின்ன குடிசையிலியா? பசுபதியோட முகம் வாடி போச்சு. அண்ணி, ஏங்க, கொஞ்சம் இங்க வாங்க. உங்க தம்பி சொன்னது கேட்டுச்சா? உள்ள அறையில உட்காந்துக்கிட்டு இருந்த காசிபதி இது எல்லாத்தையும் கேட்டு வெளியில வந்தான். என்ன சத்தம் இங்க? பசுபதி நீயா? என்ன விஷயம்? அண்ணா, இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் நம்ம வீட்டுல இல்ல, என்னோட வீடுன்னு சொல்லு. இது என்னோட வீடு. நான் தான் பெரியவன். எது செய்யறதா இருந்தாலும் பெரியவன் வீட்டுல தானே செய்யணும். பின்ன இல்லையா? ஊர்ல 10 பேர் விசேஷத்துக்கு வருவாங்க. உன் சின்ன குடிசையில அந்த 10 பேர் உட்கார இடம் இருக்குமா? எங்க வீட்ல நடத்தினாதான் சரியா இருக்கும். என் எண்ணம் அது இல்லைன்ன. பசுபதி, இங்க பாரு, உன்னால முடியாதனா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கறேன். பூசாரிங்க கேட்கறதெல்லாம் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்பாவுக்கு செய்யறது பெரிய வீட்லயே நடக்கட்டுமே. நீயும் உன் பொண்டாட்டியும் வேணும்னா வந்து அந்த சமையல் அறையில கொஞ்சம் வேலைய செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா, சுகுணா நல்லா சமைப்பா இல்லையா? வர சொல்லு, வீட்ல சமைக்கிற வேலை நிறைய இருக்கு. பசுபதியால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம போச்சு. சரிங்க அண்ணன், அப்பாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறது முக்கியம். அது எங்க நடந்தா என்ன, நான் கண்டிப்பா வரேன். பசுபதி ரொம்பவும் கவலையோட அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். என்னங்காச்சு? என்ன சொன்னாங்க? அண்ணனே எல்லாத்தையும் பாத்துக்கறாராம், நாம போய் உதவி பண்ணணுமா? சுகுணா புருஷனோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல விடுங்க, எங்க நடந்தா என்ன, மாமாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சா போதும், வாங்க குளிச்சுட்டு கிளம்பலாம். 2 பேரும் கிளம்பி காசிபதியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க ஊஜனங்க எல்லாரும் இருந்தாங்க. காசிபதி எல்லார்கிட்டயும் அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். விசாலாட்சி வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட அவ போட்டிருந்த நகைகளை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருந்தா. வந்துட்டீங்களா? சுகுணா, அங்க போய் காய்கறி எல்லாம் நிறைய வச்சிருக்க பாரு, அதை வெட்டி கொடு. சமையல்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. சரிங்கக்கா. என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அங்க மூட்டை இருக்கு பாரு, அதை உள்ள கொண்டு வா. நானா? இன்னைக்கு வேலைக்காரன் வரலடா. அண்ணன் வீட்டுல வேலை செய்யறது உனக்கு கௌரவ குறைச்சலா? பசுபதியும் சுகுணாவும் அந்த வீட்டுல அன்னைக்கு வேலைக்காரங்களை விட அதிகமாவே வேலை செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட உட்காந்தப்போ ஆறி போன மிச்சமான சாப்பாடு தான் இருந்துச்சு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கவுத்துட்டு போயிடுங்க. 2 பேருமே அன்னைக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியாம பசியோடவே அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஏங்க, நம்ம நிலைமை ஏங்க இப்படி இருக்கு? சொந்த அண்ணன் வீட்லயே நமக்கு இவ்வளவு அவமானமா? கவலைப்படாத சுகுணா, நமக்கும் நல்ல நேரம் வரும். அந்த கடவுள் இருக்காருல்ல. அவங்க வீட்டு நெருங்கி வந்துகிட்டு இருக்கும் போது வழியில இருக்கிற ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சுகுணா, ஒரு நிமிஷம் இரு, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஐயோ, இந்த இருட்டுல என்னவோ இருக்கும், எனக்கு பயமா இருக்குங்க. இரு, அதான் விளக்கு இருக்குதே. பசுபதி விளக்கு வெளிச்சத்துல புதருக்குள்ள பார்த்தப்போ அங்க இருந்தது நாய்க்குட்டியோ இல்ல கண்ணுக்குட்டியோ இல்ல.
அது ஒரு மான்குட்டி. அதோட கால்ல அடிபட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், பெருசா அடிபட்டிருக்குங்க. ஒருவேளை மிருகங்கள் இத வேட்டையாட வந்திருக்குமோ? இதை இப்படியே விட்டுட்டா இதுக்கு ரொம்ப ஆபத்தாச்சே. நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போலாங்க. நமக்கே சாப்பாடு இல்ல, இதை எப்படி காப்பாத்த போறோம்? இருக்கிறது ஏதோ கொடுத்துக்கலாங்க. முதல்ல இதுக்கு பச்சைல மருந்து போட்டு காப்பாத்தணும். விட்டுட்டு போக வேண்டாங்க. பசுபதியும் சுகுணாவும் சரி அப்படின்னு அந்த மான்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு பச்சள மருந்த அரைச்சு கட்டு போட்டு விட்டாங்க. அவங்க குடிக்க வச்சிருந்த கஞ்சியில கொஞ்சம் கஞ்சிய குடிக்க கொடுத்தாங்க. இது பார்க்க தங்கம் மாதிரி ஜொலிக்குது. ஸ்வர்ணான்னு பேர் வைக்கலாம். நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பசுபதி சுகுணா தம்பதிகள் அந்த மான்குட்டிய பெத்த புள்ள மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த மான்குட்டியும் அவங்க கூடவே தான் இருந்துச்சு. பசுபதி அவனுக்கு இருக்கிற 5 ஏக்கர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் விளைச்சல் சரியா விளையறதே இல்ல. அன்னைக்கு பசுபதி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்வர்ணாவும் அவன் கூடவே வயல்ல தான் இருந்துச்சு. அப்போ ஸ்வர்ணா ஒரு இடத்துல நின்னு அதோட முன்காலால ஒரு இடத்த தோண்ட ஆரம்பிச்சுது. என்ன ஸ்வர்ணா, உனக்கு பசி எடுக்குதா? அங்க புல்லு இல்லையே. ஆனா அது மண்ணை தோன்றத நிப்பாட்டல. வித்தியாசமா கத்துச்சு வேற. பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வேலையை நிப்பாட்டி ஸ்வர்ணா பக்கத்துல போய் நின்னான். இங்க என்ன இருக்கு? எதுக்காக நீ இங்க பள்ளம் தோன்ற? பசுபதி ஒரு கடப்பாரி எடுத்து அந்த இடத்துல மண்ணு தோண்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் தோண்டும் போதே டங்குன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சுகுணா, சுகுணா, கொஞ்சம் சீக்கிரமா வா. சுகுணா அங்க வேகமா ஓடி வந்தா. 2 பேரும் அங்க இருக்கிற மண்ணை தோண்டி எடுத்தாங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு பானை வெளியில வந்துச்சு. அத பார்த்து சுகுணா, என்னங்க இது? தெரியலையே. 2 பேரும் அந்த பானைய திறந்து பார்த்தாங்க. அத திறந்து பார்த்தா அதுல நிறைய தங்க காசுகளும் நவரத்னங்களும் நிறைய இருந்துச்சு. அத பார்த்து சுகுணா, என்னங்க இது 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 என்னங்க? சுகுணா, நாம பணக்காரங்களாயிட்டோம். அந்த கடவுள் தான் இந்த மான்குட்டியோட உருவத்துல வந்து நமக்கு யோகத்தை கொடுத்திருக்காரு. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர போகுதுங்க. சத்தம் போடாத சுகுணா, இது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அண்ணனுக்கு தெரிஞ்சா இந்த வயல் அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ராத்திரி இந்த புதையல வீட்டுக்கு கொண்டு போலாம். அன்னைக்கு ராத்திரி அவங்க அந்த புதையலை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல புதைச்சு வச்சாங்க. அந்த புதையலை அவன் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சான். முதல்ல தண்ணி வசதி இல்லாத அவனுடைய பூமிக்கு தண்ணி வசதி வர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான். ஒரு கழுத்தை தோண்டினா அந்த பூமி இப்ப தங்கமா மாறுச்சு. அந்த ஊர்ல கடன் தொல்லையால இருந்த நிறைய விவசாயிகளோட கடனை அவன் தீர்த்து வச்சான். ஊர்ல கோவிலுங்களை கட்டினான். எளியா இருந்த பசுபதி இப்ப தானசூரகர்ணனா மாறினான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே பசுபதிய ஒரு தெய்வமா நினைச்சு மனசுக்குள்ள கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் காசிபதிக்கும் விசாலாட்சிக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏங்க பாத்தீங்களா, உங்க தம்பி தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா. அவனுக்கு ஏது அவ்வளவு பணம்? அந்த 5 ஏக்கர் பூமியில புல்லு கூட முளைக்காதே. ஆமா, அவன் எதையோ மறைக்கிறான். ஏதோ ரகசியம் இருக்கு. ஒருவேளை என் அப்பா எனக்கே தெரியாம அவனுக்கு ரகசியமா எதனா பணம் கொடுத்திருப்பாரோ? எது என்னவோ, அவன்கிட்ட பணம் இருக்கு. நம்மளை விட ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை தான் பாராட்டுறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ கவலைப்படாத, அவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கறேன். இது இப்படி இருக்கும்போது காசிபதி அவனுடைய 15 ஏக்கர் பூமியில விளைஞ்ச விளைச்சல வித்து வந்த பணத்துல பட்டணத்துல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பணத்தை எடுத்துட்டு கிளம்புனான். பாத்துங்க, பணம் பத்திரம் சரியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தக்கூடிய திறமசாலி யாரும் இல்ல. காசிபதி பட்டணத்துக்கு போற வழியில ஒரு காட்டு வழியை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது கொள்ளைக்காரனுங்க சில பேர், ஏய், வண்டியை விட்டு இறங்கு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடு. என்கிட்ட பணம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு ஏழை விவசாயி. ஏழையா? நீ போட்டு இருக்கிற பட்டு துணியை பார்க்கும்போதே தெரியுது நீ எவ்வளவு ஏழைன்னு. காசிபதி உயிர் பயத்துல அவன்கிட்ட இருந்த விளைச்சல வித்த வந்த பணமும் தங்கத்தையுமே அவன் கொடுத்துட்டான். அவனுங்க அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டானுங்க. 2 நாள் ஆனாலும் புருஷன் வீட்டுக்கு வரலைங்கிறதுனால விசாலாட்சி ரொம்பவே கவலைப்பட்டான். ஊர்ல யாருக்கிட்ட விசாரிச்சாலும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. கர்வம், திமிரு எல்லாமே அழிஞ்சு போச்சு. பசுபதியை தேடி ஓடினாங்க. பசுபதி, சுகுணா, அக்கா, நீங்களா? எனக்காச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அது அது வந்து உங்க அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பட்டணத்துக்கு போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரல. வழியில என்னாச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னது, அண்ணன் இன்னும் வரலையா? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி.
நான் இப்பவே ஆளுங்களோட போய் அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறேன். பசுபதி உடனே அவனுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு காட்டு வழியில தேட ஆரம்பிச்சான். அண்ணே, அண்ணே, எங்கண்ணே இருக்க? ஒரு மரத்துக்கிட்ட இருந்து முனகல் சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. போய் பார்த்தா காசிபதிய கயிறு போட்டு ஒரு மரத்துல யாரோ கட்டி வச்சிருந்தாங்க. பசுபதி அத பார்த்து, அண்ணே, அண்ணே, கண்ணை திறண்ணே. ஆ, பசுபதி, நீ எப்படிடா வந்த? அண்ணே, என்னண்ணே ஆச்சு உனக்கு? திருடனுங்க என் பணம் மொத்தத்தையும் திருடிக்கிட்டானுங்க. என் மொத்த சொத்தும் போயிடுச்சுடா தம்பி. போனா போகட்டண்ணே, உயிர் இருக்கே அது போதும். வாண்ணே, வீட்டுக்கு போலாம். பசுபதி அவங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். பெரிய வீட்டுல விசாலாட்சி சுகுணாவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஆச்சு? அக்கா, முதல்ல மாமாவுக்கு கஞ்சி காய்ச்சி கொண்டு வாங்க. காசிபதிக்கு சேவைகளை செஞ்சதுக்கு அப்புறமா பசுபதி உள்ள போய் ஒரு பெரிய பைய கொண்டு வந்தான். அண்ணே, இத வாங்கிக்கோ. என்னடா இது? இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இத உனக்காக தான் எடுத்து வச்சேன். எனக்கா? எனக்காகவா? ஆமாண்ணே, நீ எனக்கு அப்பாவோட இடத்துல இருந்து என்ன புள்ளையா பாத்துக்கல. ஆனா உனக்கு கஷ்டம் வரும்போது நான் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து உன்னை பாத்துக்கறேன். ஐயோ பசுபதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடா. நான் பணம் இருக்கிற திமிருல உங்க 2 பேரையுமே அவமானப்படுத்தி வீட்டு வேலைக்காரங்களை விட ரொம்பவும் கேவலமா நடத்திட்டேன். ஆனா எனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய நீ மட்டும்தான் இருக்க. என்ன மன்னிச்சிடு சுகுணா. உங்க வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்க மனசு ரொம்ப பெருசு. எங்க வீடு பெருசா இருக்கலாம், ஆனா எங்க மனசு ரொம்ப சிறுசு. அதுக்கு சுகுணா, அக்கா, நடந்தது எல்லாம் மறந்து போங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். காசிபதிக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு. பசுபதி, உனக்கு புதையல் கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரியுமா? அந்த திருடனுங்க என்கிட்ட இருந்ததை திருடினதுக்கு அப்புறம் உன் தம்பிக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கும் புதையல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்பதான்டா தெரிஞ்சது. ஆனா அந்த புதையலை நீ உனக்காக பயன்படுத்தாம ஊருக்காகவும் ஊரு நன்மைக்காகவும் பயன்படுத்தி இருக்க. நீ தாண்டா எங்க எல்லாருக்கும் அண்ணன். அண்ணன், ஆனா எனக்கு நீ தானே எப்பவும் அண்ணன். அன்னையில இருந்து காசிபதியோட கர்வம் அழிஞ்சு போச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பெரிய வீடு சின்ன வீடு அப்படிங்கிற வித்தியாசம் இல்ல. 2 வீடும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம் ஆச்சு. பசுபதி அவங்க அண்ணனுக்காக ஒரு வியாபாரத்தை வச்சு கொடுத்தான். அண்ணன் தம்பி 2 பேருமே சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ரத்னகிரி அப்படிங்கிற ராஜ்யத்துல சுந்தரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல தான் வீரையா அவனுடைய மனைவியான ரங்கம்மா 2 பேருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ராஜ்யத்துல 3 வருஷமா மழை பெய்யாததுனால வறட்சி வந்திருந்துச்சு. ஒரு நாள் வீரையா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் காஞ்சி போனதை பார்த்து பெருமூச்சு விட்டான். பாத்தியா ரங்கம்மா, செடி கொடின்னு எல்லாமே காஞ்சி போச்சு. பறவைங்களுக்கு தேவையான உணவு கூட இங்க கிடைக்க மாட்டேங்குது. ஆமாங்க, வீட்ல இருந்த அரிசி எல்லாமே தீந்து போச்சு. நாளையில இருந்து நாம 2 பேரும் பட்னியா தான் இருக்கணுங்க. அட, என்ன இது? ரங்கம்மா, இங்க வா. என்னங்க ஆச்சு? நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற அந்த எலுமிச்சம்பழ மரத்தை பாரு. ரங்கம்மாவும் ஆச்சரியமா பார்த்தா. தோட்டம் முழுக்க காஞ்சு போயிருந்தாலும் நடுவுல இருக்கிற ஒரே ஒரு எலுமிச்சை மரம் மட்டும் நல்லபடியா தான் இருந்துச்சு. அட, உண்மைதாங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்? நாம இந்த மரத்துக்கு தண்ணி கூட ஊத்தலையே. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துல 3 எலுமிச்சை பழமும் இருக்கே. என்னது? அந்த மரத்துல 3 எலுமிச்சை பழம் விட்டுருந்துச்சு. அது பாக்குறதுக்கு அப்படியே தங்கமுலாம் பூசின மாதிரி இருந்துச்சு. இது சாதாரண எலுமிச்சை பழம் இல்ல ரங்கம்மா, இது கடவுளோட கருணை. இந்த வறட்சியில இருந்து நம்மள காப்பாத்த கடவுளே கொடுத்தது. ஆமாங்க, உடனே இதை வித்து சந்தையில இருந்து கொஞ்சம் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வாங்க. இந்த நேரத்துல இந்த பழங்களை விற்க கூடாது. நம்ம மகாராஜா இருக்காரு, அவரு ரொம்ப நியாயமானவரு. நம்ம ஊரோட வறட்சி எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறவர் இல்லையா? வேற என்னங்க பண்றது? இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அவருடைய நல்ல குணத்துக்கு நம்ம ஊரோட வறட்சி எல்லாம் போச்சுன்னா நாம மட்டும் இல்ல, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. உங்க விருப்பங்க. ஆனா ராஜாவை பார்க்கணும்னா தலைநகரத்துக்கு போகணும்ல. ஆனா அங்க போறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே. நான் நடந்தே போறேன் ரங்கம்மா. 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜா கிட்ட கொடுத்துட்டு வரேன். அந்த 3 எலுமிச்சை பழத்தை பறிச்சு ஒரு பழைய துணியில வச்சு அதை மூட்டைய கட்டிக்கிட்டு வீரையா அங்கிருந்து அரண்மனைக்கு கிளம்புனா. அதே ஊர்ல ரங்கையா அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரியும் இருந்தான். ராஜ்யத்துல வறட்சி வந்துச்சு, ஆனா அவனுடைய வீட்டுல அரிசி பருப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு அவன் ஜாக்கிரதையா தான் இருந்தான்.
இப்போ இவனும் ராஜாவை பார்க்கறதுக்காக தலைநகரத்துக்கு கிளம்புனான். ஏங்க, ராஜாவுக்கு என்ன காணிக்க கொண்டு போகிறதா இருக்கீங்க? காணிக்கையா? நம்ம கிட்ட இல்லாதது என்ன? அந்த ராஜாவுக்கே கடன் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. ஏங்க, வெறுக்கையை வீசிக்கிட்டு போனா எப்படி? இந்தாங்க, இந்த தங்க சங்கிலியே கொண்டு போங்க. சரி சரி, இந்த தங்க சங்கிலிய கொடுத்து ராஜா கிட்ட பட்டணத்துல வியாபாரம் பண்ண அனுமதி வாங்குறேன். நம்மள தாண்டி யாரும் வளரவே கூடாது. வீரையா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ரங்கையா மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தான். டேய், யாருடா அது? ஓஹோ, வீரையாவா? ஐயா வணக்கங்க. இவ்வளவு வெயில்லையும் எங்கடா நடந்து போற? முகத்தை பார்த்தா வாடி போன மாதிரி இருக்கு. ராஜாவை பார்க்க போறங்க ஐயா. இன்னைக்கு நான் ராஜாவை சந்திச்சே ஆகணும். நீயா ராஜாவை பார்க்கவா? ஏண்டா பிச்சை கேட்க போறியா? இல்லங்க ஐயா, ராஜாவுக்கு காணிக்க கொடுக்கலான்னு. என்னது காணிக்கையா? உன்கிட்ட என்னடா இருக்கு கொடுக்க? கிழிஞ்சு போன துண்டை தர போறியா? இல்லங்க ஐயா. சரி, என்ன இருக்கு காட்டு. வீரையா பயந்துகிட்டே அந்த எலுமிச்சை பழத்தை காட்டுனான். அதுல இருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து ரங்கையோட கண்ணு பெருசாச்சு. ஆஹா, இது சாதாரண எலுமிச்சை மாதிரி தெரியலையே, தங்கத்துல இருக்கே. இந்த தங்க பழத்தை ராஜா கிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்கிட்ட இருக்கிற தங்க சங்கிலியை விட இதுக்கு மதிப்பு அதிகம். அட பைத்தியக்காரா, என்னாச்சுங்க ஐயா? ஏண்டா வீரையா, நீ சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஐயா என்னாச்சுங்க ஐயா? உனக்கு தெரியாதா, நம்ம ராஜாவுக்கு எலுமிச்சை பழனாவே பிடிக்காது. ஐயோ, ஆமா, சின்ன வயசுல எலுமிச்சம் பழத்தை சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிட்டு அவரு உயிருக்கே ஆபத்தாயிடுச்சான். அன்னிலிருந்து யாரு எலுமிச்சம் பழத்தை கொண்டு போனாலும் அவங்களுக்கு உடனே தண்டனைய கொடுப்பாராமா. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்களே ஐயா. நான் உடனே இதை எடுத்துக்கிட்டு போறேன். இரு, நீ ஏன் ஊரை சேர்ந்தவன், உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. எப்படிங்க ஐயா? இங்க பாரு, நீ ராஜாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்க. காணிக்க கொடுக்காம போயிட்டா அதுவும் தப்பு தான். ஆனா கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லையே. சரி, நீ ஒன்று பண்ணு. இது என்னங்க ஐயா? இது அழுகி போன மாதுளை பழம். இதை கொண்டு போய் கொடுக்கணுமா? ராஜா என்ன கொன்னுடுவாரு. அட பைத்தியக்காரா, ராஜாவுக்கு அழுகுன பழம்னா ரொம்ப பிடிக்கும். என்னது? ஆமா, நல்லா இருக்கிற பழம் திமிருக்கு அடையாளம், அழுகிய பழம் அடக்கத்துக்கு அடையாளம்னு ராஜா சொல்லுவாரு. அவருக்கு அழுகுன பழம்னா ரொம்ப பிடிக்கும். நீ இதை கொடுத்தினா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உண்மையாவா? ஏன் என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா? சரி, ராஜாவுக்காக கொண்டு வந்த எலுமிச்சை பழத்தை என்கிட்ட கொடு. உன்னோட உயிரை நான் காப்பாற்றணும்ல, போற வழியில கங்கையில் அதை தூக்கி போட்டுடுறேன். அதுக்கு பதிலாக இந்த மாதுளை பழத்தை ராஜாக்கு கொடு. ஐயா, நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். சரி, சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு கிளம்பு. அரண்மனைக்கு போக நேரமாயிடுச்சு இல்ல? வீரையா அழுகி போன அந்த 3 பழத்தை வாங்கிக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற எலுமிச்சை பழத்தை ரங்கையா கிட்ட கொடுத்துட்டான். ரங்கையா அந்த 3 எலுமிச்சை பழத்தையும் ஒரு பட்டு துணியில போட்டு அவன்கிட்ட வச்சுக்கிட்டான். ராஜசபையில அரசனான விக்ரமசேனன் கம்பீரமா அவனுடைய சிம்மாசனத்துல வந்து உக்காந்தான். மந்திரியாரே, இந்த வறட்சியை பத்தின விண்ணப்பங்கள் எதனா மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கா? வந்திருக்குங்க மகாராஜா. மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. சரி, இன்னைக்கு என்னை யாரு பார்க்க வந்திருக்காங்க? முதல்ல ரங்கையாவை கூப்பிட்டாங்க. வணக்கம் மகாராஜா, இந்த ஏழையோட வணக்கத்தை நீங்க ஏத்துக்கணும். என்ன ரங்கையா, என்ன விசேஷம்? அரசே, இந்த நாட்டுல வறட்சி அதிகமா இருந்தாலும் என்னோட பக்தியால என் வீட்டு தோட்டத்துல 3 எலுமிச்சம் பழம் காய்ச்சி இருந்துச்சு. அத உங்களுக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்கேன். இந்த வறட்சியில பழங்களா? எங்க காட்டு. ரங்கையா அந்த எலுமிச்சை பழத்தை காட்டுனா. அதுல இருக்கிற எலுமிச்சை பழத்தை பார்த்து ராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. அதிசயம், இது எலுமிச்சை பழம் மாதிரி இல்லையே, தங்க மாதிரி ஜொலிக்குதே. உண்மைதான் அரசே, மனமும் நல்ல மனம்தான் வருது. உங்களை மாதிரி ஒருத்தர் அரசாளும் போது இந்த மாதிரி எலுமிச்சை விளையாதா என்ன? சரி ரங்கையா, நீ கொடுத்த காணிக்க எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் அதை கேளு. அரசே, எனக்கு பெருசா ஆசையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா எங்க ஊர்ல தண்ணி இல்லாம ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஆமா உண்மைதான்.
எங்க ஊருக்கு பக்கத்துல தான் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. என் வயலை தாண்டி ஒரு கால்வாயை கட்டி எங்க ஊருக்கு தண்ணி கொண்டு வர நீங்க அனுமதி தரணும். அது சம்பந்தப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட கொடுக்கணும். அவ்வளவுதான். அப்படின்னா தண்ணியோட பொறுப்பெல்லாம் உன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ற? ஆமா ஆமா, அப்பதானே தண்ணி எல்லாம் என்னோட வயலுக்கு விட்டுட்டு பாக்கி இருக்கிற தண்ணிய பணத்துக்கு வித்து நான் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஜனங்களுக்காக தான் கேட்குற அரசே. சரி, இதை பத்தி நான் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். வேற யாரு இருக்காங்க? காவலர்கள் வீரையாவை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வீரையா பயந்துகிட்டே அந்த அழுகிய பழத்தோட ராஜா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். உன்னோட பேர் என்ன? அரசே, வீரையா. சரி, என்ன கொண்டு வந்த? வீரையா பயந்துகிட்டே அந்த மாதுளை பழத்தை காட்டினான். அந்த மாதுளை பழம் அழுகி போய் நாத்தமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா அழுகி போன பழத்தை கொண்டு வந்து என்னை அவமானப்படுத்துவ? காவலர்களே, என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா, மன்னிச்சிடுங்க. இதை ஏன் கொண்டு வந்த? ஐயா, இது எங்க ஊர் பெரிய மனுஷன் ரங்கையா கொடுத்தது. ரங்கையாவா? ஆமா அரசே, நான் உங்களுக்காக என் வீட்டு மரத்துல விளைஞ்ச 3 எலுமிச்சம்பழத்தை தான் காணிக்கையா கொண்டு வந்தேன். என்னது, எலுமிச்சப்பழமா? ஆமா அரசே, நான் கொண்டு வரும்போது வழியில ரங்கையா என்னை சந்திச்சு, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எலுமிச்சம்பழம்னா ஆகாது, கோவப்பட்டு தண்டிச்சிடுவாரு, அதனால இந்த எலுமிச்சம்பழத்தை என்கிட்ட கொடுன்னு வாங்கிக்கிட்டு இந்த மாதுளை பழங்களை என்கிட்ட கொடுத்தாரு. இல்ல இல்ல, பொய் அரசே, பொய். இவன் பைத்தியக்காரன் போல தெரியுது. இல்ல அரசே, நான் பொய் சொல்லல. ராஜாவுக்கு அழுகுன பழம்னா பிடிக்கும், அதனால இதை கொண்டு போய் கொடுன்னு என்கிட்ட இருந்த எலுமிச்சம்பழத்தை அவர் தான் வாங்கினாரு. இப்போ சபையே அமைதியா இருந்துச்சு. ராஜாவோட முக கோவத்துல சிவப்பாச்சு. ரங்கையா, அரசே, அவன் என் மேல இருக்கிற ஏதோ ஒரு கோவத்துல. நிறுத்து. வீரையா சொன்னது உண்மையா இல்லையான்னு இப்ப தெரிய வரும். ராஜா அவருடைய மந்திரி கிட்ட, மந்திரியாரே, ரங்கையா கிட்ட இருக்கிற எலுமிச்சம்பழங்களை இங்க கொண்டு வாங்க. மந்திரி அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து ராஜா முன்னாடி வச்சாரு. இது உன்னோட தோட்டத்துல விளைஞ்சதுன்னு சொன்னல? ஆமா ஆமா அரசே, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ராஜா முதல் எலுமிச்சை பழத்தை வெட்டினாரு. அதை வெட்டின உடனே அதுக்குள்ள இருந்து கருப்பு புகை வெளியில வந்துச்சு. அந்த புகை அந்த சபை நிறைய நெறிஞ்சு போச்சு. என்ன ரங்கையா, என்ன இது? இதுக்குள்ள இருந்து ஏன் புகை வருது? அது தெரியாதுங்க ஐயா. அது வந்து ரெண்டாவது. ராஜா 2வது பழத்தை வெட்டினப்போ அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் வெளியில வந்து ராஜாவை சுத்தி அது ஓட ஆரம்பிச்சுது. சீச்சி, இதுதான் உன் காணிக்கையா? மன்னிச்சிடுங்க அரசே, எனக்கு தெரியாம நடந்துடுச்சு. 3வதையும் வெட்டுங்க. 3வது பழத்தை வெட்டின உடனே அதுக்குள்ள இருந்து பயங்கரமான நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சுது. அதை யாராலையும் தாங்கிக்கவே முடியல. துஷ்டனே, உன் மனசு என்ன அப்படிங்கிறது இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டும் போதே தெரியுது. வீரையாவோட எலுமிச்சம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்து நீ அனுமதி வாங்க பாக்குறியா? ரங்கையா ராஜாவோட கால்ல விழுந்தான். வீரையா, அரசே, உன்னுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, என் காணிக்க அது அழுகி போயிருக்குங்களே. நேர்மையானவன் கொடுத்தா மண்ணு கூட அமிர்தமா மாறும்னு சொல்லுவாங்க. அதையும் பாப்போம். மந்திரி, அந்த பழங்களை வாங்கி வெட்டி பாருங்க. மந்திரி மூக்கு மூடிக்கிட்டு பழத்தை வெட்டினாரு. அப்படி வெட்டின உடனே அந்த சபை முழுக்க ஒரு நல்ல மனம் பரவ ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்ல, அந்த பழத்துக்குள்ள நிறைய வைரங்களும் வந்து கொட்டுச்சு. அடுத்தது மந்திரி 2வது பழத்தை வெட்டினாரு. அது முழுக்க தங்க காசு தான் இருந்துச்சு. 3வது. மந்திரி அந்த 3வது பழத்தையும் வெட்டினாரு. அதுக்குள்ள இருந்து எல்லாரும் குடிக்கிற மாதிரியான சுத்தமான தண்ணி ஆறா ஓட ஆரம்பிச்சுது. அதிசயத்தை பாத்தீங்களா? வீரையா கொண்டு வந்த 3 எலுமிச்சை பழமும் ரங்கையா கையில போன உடனே அவனுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி கெட்டுதான் போயிருக்கு. ஆனா வீரையாவோட நல்ல குணத்துக்கு அழுகி போன பழங்கள்ல இருந்தும் வைரங்கள் கொட்டுது. அந்த தண்ணி வெளியில வந்த உடனே ஆகாயத்துல இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. மழை மழை வறட்சி போயிடுச்சு. வீரையா, உன்னுடைய நேர்மையால தான் நம்ம ராஜ்யத்துல இருந்த வறட்சி போயிருக்கு. அரசே, காவலர்களே, இந்த ரங்கையாவை சிறையில் அடைச்சி வைங்க. இவனுடைய சொத்துக்கள்ல பாதி சொத்தை வீரையாவுக்கு எழுதி கொடுங்க. ஐயோ அரசே, அரசே வேண்டாம். வீரையா, இன்னையிலிருந்து சுந்தராபுர கிராமத்துக்கு நீ தான் அதிகாரி.
நீ கொடுத்த இந்த 3 எலுமிச்சை பழங்களால இந்த ராஜ்யத்துக்கு ரொம்ப பெரிய நல்லது நடந்திருக்கு. அதுக்காக நான் உனக்கு தர சின்ன பரிசு இது. வீரையா ராஜாவுக்கு நன்றிய தெரிவிச்சான். அவனுடைய நேர்மைக்கு தகுதியான பரிசு கிடைச்சிருந்துச்சு. இப்ப அந்த ராஜ்யமே செல்வ செழிப்பா இருந்துச்சு.